பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் மேல ரொம்ப அன்பும் பிரியமும் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் உங்களோடு பேசுகிறார். ஒரு நாள் வாக்கு கொடுக்கிறார், ஒரு நாள் ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு நாள் சில சமயத்துல நம்ம சரியாகணும்னு சொல்லி விரும்பி நம்மோடு பேசுகிறார். பல விதமா பேசுகிறார். நம்ம செய்ய வேண்டியதை குறித்து பேசுகிறார், செய்யக்கூடாததை பற்றி பேசுகிறார். எல்லாமே தேவனுடைய வார்த்தை. நம்ம கவனமா செவி கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இது உங்க குடும்பத்துக்கான வாக்கு தத்தம். இது 122 சங்கீதம் 7ஆம் வசனத்துல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தை சுகத்தையும் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய அரண்மனை அலங்கம் என்பது நம்முடைய வீடு. எங்கெங்க அரண்மனை? நாங்க குடிசை வீட்டுல இருக்கிற சாதாரண வீட்டுல. அதுதான் உங்களுக்கு அரண்மனை. சாதாரண வீடா இருக்கலாம், அது சின்ன குடிசையா இருக்கலாம், அது பழைய வீடாக இருக்கலாம், அல்லது பெரிய வீடா எதுவா இருக்கட்டும். நீங்க வசிக்கிற வீடு உங்களுக்கு அரண்மனை தான். அதுக்குள்ள 2 ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் முக்கியம். என்ன ஆசீர்வாதம்? சமாதானம், சுகம். சமாதானம் இல்லாம அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்து என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க? சின்ன குடிசை வீடா இருந்தாலும் சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப சமாதானம் தான் பெரிய ஆசீர்வாதம். 2வது சுகம். என்னங்க பெரிய வீடு, வசதி, ஒரே வியாதி வியாதி வியாதி, தினமும் ஆஸ்பத்திரி, மாத்திரை, மருந்து, என்ன வாழ்க்கை? அப்போ சமாதானமும் சுகமும் நமக்கு தேவையான முக்கிய ஆசீர்வாதம். இந்த 2 யார் வீட்டுல இருக்குதோ அவங்க தான் ராஜாக்கள், ராணிகள், சந்தோஷமா வாழ்றவங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற சமாதானத்தை சுகமும் இருப்பதாக. அதை நமக்கு தருவதுக்கு தான் சிலுவையில் ரத்த சிந்தி மரித்தார். நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்ததுனால சமாதானம். நம்முடைய நோய்கள், பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால சுகம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள வாக்கு தத்தத்தை சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, என்னுடைய வீட்டுக்குள்ள சமாதானமும் சுகமும் உண்டாகும்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள இது வேணும். இந்த ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா இன்று முதல் உங்க வீட்டுக்குள்ள ஆச்சரியமான மாற்றம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தான் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா எங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நோய் நொடி இல்லாம மகிழ்ச்சியா நாங்க இருக்கிறோம். அது மாதிரி நீங்க சொல்லணும். அது ஆண்டவருடைய விருப்பம். அப்ப நீங்க இன்னைக்கு உங்க குடும்ப வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்களா? கை வைத்து, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கணும், சுகமா இருக்கணும். நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. நாங்க சமாதானமா, ஆசீர்வாதமா, சுகமா இருக்க சிலுவையில மறித்தீங்க. இந்த ஆசீர்வாதத்தை எங்க வீட்டுல கட்டளை இடுங்க, எங்க குடும்பத்துக்குள்ள கட்டளை இடுங்க. எங்க வீடு ஒரு சமாதான வீடா இருக்கணும், எங்க வீடு ஒரு ஆரோக்கியமான வீடா இருக்கணும், எங்க குடும்பத்துல எல்லாருக்குள்ள சமாதானம் உண்டாயிருக்கணும், சகல நோய்களை மாறணும், சுகம் உண்டாயிருக்கணும். இன்று முதல் ஒரு மாற்றத்தை எங்க வீட்டுக்குள்ள நாங்க பார்க்கணும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.